இறை வழிபாட்டுக்கு வரக்கு முன்னாடி நிச்சயமாக நாம ஏதோ ஒரு வழிபாட்டுல ரொம்ப ஆழமா இருந்திருப்போம். நம்ம ஊர்ல கூடிய மாரியம்மன், காளியம்மன், எல்லை தெய்வங்கள், குலதெய்வம், அப்படி பல வழிபாட்டுல தான் இருந்திருப்போம். மெல்ல மெல்ல சாமிகிட்ட வந்துட்டோம். இப்ப நம்ம ஒரு சந்தேகம் வருது, அந்த சாமியை போய் கும்பிடலாமா? அது கேள்விக்கும். கும்பிடக்கூடாது என்பதல்ல, நீங்க அப்படி ஒரு கால் கும்பிடாம விட்டுட்டா அதனால தெய்வ குத்தம் வந்துரும்னு பயப்பட வேண்டியதில்லை. நான் அதான் சொல்லலாம். இறைவனுக்கு ஆட்பட்டுட்டீங்கன்னா அந்த தெய்வம் உங்களை பார்த்து, தம்பி நீ தான் உருப்பிருக்கிற வந்ததுலயே நீ கலந்து போ அப்படின்னு, நீ யாரு தேர்ச்சி பெற்றுட்டிய தம்பி, எல்லாரும் மகராசனா இரு அப்படின்னு அனுப்பிச்சு கொடுக்குமே ஒழிய, நீ என்கிட்டயே இருந்துட்டு எங்களோடவே இருந்துட்டு என்னை விட்டு போயிட்டு அவனை சும்மா விட்டுடுனா நானு அப்படின்னு பண்ணுச்சுன்னா அது தெய்வம் அல்லங்க. அதனால நம்ம பெரு தெய்வ வழிபாட்டுக்கு வந்துட்டோம்னா சிறு தெய்வ வழிபாட்டுக்குரிய தெய்வங்கள் நம்ம யாரும் கோவித்துக் கொள்ளும், சாபம் வந்துடும், பழி வந்துடும் அப்படின்னு ஒருபோதும் பயப்படும். ஏன்னா நாம இறைவனுக்கு ஆட்பட்டு இருக்கிறோம். அந்த தெய்வங்களே இறைவனுக்கு ஆட்பட்ட தெய்வங்கள் தான் அவையெல்லாம். இவர்கிட்ட கேட்கற மாதிரி எல்லாத்தையுமே அவங்கயும் போய் அந்த தெய்வத்தையும் போய் எனக்கு எப்படியா தயவு செய்யணும் ஒரு கருவுக்குள்ள போகாம எனக்கு காப்பாத்தி கொடுத்துடுமான்னு சொன்னீங்கன்னா, தம்பி பெரிய ஆள்கிட்ட கேட்கறதெல்லாம் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிறீ, தயவு செய்து நீ அங்கேயே கேளுப்பா, இதை ஏன் எங்கிட்ட கேட்டுட்டு இருக்கிற, நீ சிவருமான்ட்ட போய் கேளு அப்படி நம்ம என்ன பண்ணது. அங்கதான் நமக்கு அறிவை மடைமாற்றம் செய்து கொடுக்கணும் ஒழிய அங்கதான் கேட்கணுங்கிறதுலாம் நிச்சயமாக. ஏன்னா ஆட்படுகிற வரைதான், ஆட்பட்டாச்சுன்னா பெருமானுக்கு ஆட்பட்ட பிறகு இன்னொரு தெய்வத்திட்ட போய் ஒரு விண்ணப்பத்தை வைக்கணுமா அப்படின்னு கேட்டா நிச்சயமாக இல்லை.